நான் செய்யறது சரியா நண்பா? இதனால நல்லது தான் நடக்குதுன்னா, ஏங்க என்ன பத்தி தவறா பேசி பகிர்ந்துக்கிற சில காணொளிகள். ஈவன் வணக்கம் நேஷன்னு டைட்டில்லாம் போட்டு, என் ஃபோட்டோ, என் தம்பி டாக்டர் சஞ்சீவ் ஃபோட்டோலாம் போட்டு, அதெல்லாம் பார்க்கிறப்பயே உங்களுக்கும் ஃபேக்குன்னு தெரியும். ஆனா, யாரு பகிர்ந்துக்கிறா? என்ன காரணம்? அதாவது நாங்க என்னத்த செய்யறது? அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு காரணத்துக்காக பகிரப்படுது. அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அல்லது கியூரியாசிட்டி இருக்குங்களா? ஏற்கனவே இத பத்தி 18ஆம் தேதி மே ஒரு காணொளி பகிர்ந்திருப்போம். அதுல சப்டலா சொல்லியிருப்பேன். பட் இதுல தெளிவாக அத தெளிவுபடுத்துறேன் நண்பா. பிகாஸ் என்னோட நோக்கம் கல்வி சார்ந்த வழிகாட்டுதல் சரியாக கொடுக்கப்படணும். தவறாக இருந்துச்சுன்னா, அது ஒரு தலைமுறையே பாதிக்கப்படுற விஷயம். ஏத்துக்கிறீங்க தானே? ஸோ இதுல என்னோட சில காணொளிகள், சில விஷயங்கள ஒட்டி குறிப்பாக இருக்கும். பார்த்திருப்பீங்க. எஸ்பிஎம்ல ஃபெயில் பண்ணாலும் பரவால்ல. நீங்க கண்டிப்பாக போலீஸ் ஆயிரலாம். இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. அப்படின்ற ப்ரமோஷன்ஸ எதிர்த்து என்னோட காணொளிகள், என்னோட குரல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, போலீஸ் ஆயிரலாம். இமிகிரேஷன்ல வேலைக்கு வாங்கி குடுத்துருவோம். அல்லது பொம்ப ஆஃபீசர்ஸ் ஆயிரலாம் அப்படின்னு இந்த ஃபோட்டோ, இமேஜ்லாம் போட்டு நடத்தப்படுற ப்ரமோஷன்ஸ எதிர்த்து, என்னோட காணொளி பதிவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நர்ஸ் ஆகணும் அப்படின்னா மேத்ஸ்ல கிரெடிட் வேணும். ஸோ லைக் அன் அகாடமிக் இல்லாத புள்ளைங்களுக்கு, அந்த மேத்ஸ்ல கிரெடிட் இல்லாத புள்ளைங்களுக்கு பரவால்ல. நீங்க டாக்டருக்கு கீழ, நர்ஸ்க்கு மேல வேலை செய்யலாம். அப்படின்ற காசஸ்க்கு எதிர்த்து என்னோட காணொளி பதிவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சில கனவுகள் இருக்கும். அப்பா, அம்மாக்கு சில விஷயங்கள் ஆசைகள் இருக்கும். அத தவறாக பயன்படுத்தி நடத்தப்படுற ப்ரமோஷன்ஸ் எடுத்து என்னோட காணொளிகள் நெறைய இந்த 3 ஆண்டுகளாக ஐ திங்க் இந்த இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த போலீஸ் காச பத்தி அதிகமாக பீப்பிள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட காணொளிகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்தே இருக்கு நண்பா. இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி, அவங்க எடுக்க போற காஸ் செலக்ஷன்ஸ் பத்தி, எதனால அந்த காச சூஸ் பண்ண போறாங்க. இது மொத விஷயம். 2வது இந்த எஸ்பிஎம் முடிச்ச மாணவர்களுக்கு வீட்டுக்கு வர லெட்டரு, ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ் இது எல்லாமே. இது அந்த ப்ரொமோஷன்ஸ் ஐபிடிஎஸோட ப்ரொமோஷன்ஸ் பத்தி நான் தவறாக சொல்லல. ஆனா மடானி லோகோ போட்டு, நாம கவர்மெண்ட்ல பியாசிஸ்வா குடுக்குறோம்னு சொல்லி, கால் பண்ணி நாங்க அரசாங்க அதிகாரி வீட்டுக்கு இன்டர்வியூக்கு வரப்போறோம். எப்படி? வீட்டுக்கு இன்டர்வியூக்கு வரப்போறோம். அப்படிலாம் ராத்திரி வரத்துக்கு அப்பாயின்ட்மென்ட் கேட்ட விஷயங்களை எதிர்த்து, என்னோட காணொளி பதிவுகளாகவும் இருக்கட்டும், அல்லது எஸ்டோ மெட்ரோ டீம்ல 6000 மாணவர்களும், பெற்றோர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எங்களோட வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அவங்க அனுப்பின ஒவ்வொரு வாய்ஸ் கால் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து, போட்டோஸ் இது எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு என்னப்பா இப்படிலாம் பண்றாங்களேப்பா அப்படின்னு. ஸோ ஐபிடிஎஸ் பத்தோட ப்ரொமோஷன்ஸ் பத்தி நான் எங்கேயுமே தவறாக பேச மாட்டேன். அதாவது ஜெனுவினா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட மாணவர்களே 1000 பேருக்கு மேல ஒரு 7 ஐபிடிஎஸ்ல பிரைவேட்ல மலேசியால படிச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஏன்னா எல்லாத்துக்குமே அரசாங்கத்துல இடம் கிடைக்காதுல்ல. அவங்களுக்கு வழி வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி தவறான ப்ரொமோஷன்ஸ் செமி கவர்மெண்ட் அந்த வீடியோ விட்டுட்டேன். செமி கவர்மெண்ட் சொல்லி ப்ரொமோட் பண்றது. செமி கவர்மெண்ட் கான்செப்டே எம்கே லிஸ்டே இல்ல. அரசாங்கம் அல்லது தனியார் இது 2 தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எஸ் தெரிஞ்சு செய்யறாங்க அப்படின்னா அதை அவங்க நிறுத்தணும். ஏன்னா பாதிக்கப்படுறது நமது பிள்ளைங்க. தெரியாம செய்யறாங்கன்னா அதை திருத்திக்கணும். ஏன்னா அது சரியான வழிகாட்டுதலே அவங்க கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த காணொளிகள் யாருங்க பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு பலன் கொடுத்திருக்கும்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்கு அது பலன் கொடுத்திருக்கும். ஏன்னா அவ்வளவு மெசேஜஸ் இருக்கு. நல்ல வேளை இந்த வீடியோ பார்த்து இந்த காஸ்க்கு போல சார் அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்து இந்த காலேஜ்க்கு போல அப்படின்னு யாருமே எனக்கு சொன்னது இல்லைங்க. என்னோட எய்ம், என்னோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு விஷயம் தான். பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற மாதிரி படிப்பு எடுத்து படிக்கணும். ஸோ ஈவன் இந்த 3 வருஷத்துல எனக்கு இன்விடேஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலேஜை ப்ரமோட் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்கன்னு. நான் அக்ரி பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் தான். நான் எங்கேயுமே கல்லூரிகளோட பிளஸ் மைனஸ் நான் எங்கேயுமே பேச மாட்டேன். என்னோட பாயிண்ட் எந்த காசு எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ள நான் வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கணும். உண்மைதானுங்களே? ஸோ சும்மா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் என்னோட கமிட்மெண்ட். எப்பயுமே பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற மாதிரி படிப்பு, சரியான வழிகாட்டுதல். ஸோ இது நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திருக்கேன் தெரியுங்களா? இந்த 3 மாசமா ஆனஸ்டா சொல்றேன். அவ்வளவு மெசேஜஸ் என்னை பத்தி தெரியாதவங்க கூட மெசேஜ் பண்ணி பிள்ளைங்களோட வழிகாட்டுதல் கேட்க ஆரம்பிக்கிறது. ஐ திங்க் இந்த மாதிரி வைரல் வீடியோனால தான் அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் இன்டு நெகட்டிவிட்டி பட் அப்படி நடக்குதுங்க. நெகட்டிவா பார்த்தா தான் நிறைய பேர் சர்ச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இருக்கு. அண்ட் இதையும் நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். பிள்ளைங்களா, பெற்றோர்களே, இன்னும் வழிகாட்டுதல் வேணும். சரியான இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன தகவல் பார்த்திருந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போயிட மாட்டேன். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லி முகம் காட்டி ஆதாரம் கொடுத்து சொல்றது மட்டும் இல்லாம சொன்ன பாயிண்ட்ல இருந்து வழிகாட்டி உங்க கூட நடந்து வர ஒரு பாயிண்ட். ஸோ பிள்ளைங்களுக்கு இன்னும் காஸ் செலெக்ஷன் நடக்கல, காலேஜ் செலெக்ஷன் நடக்கல, கேரியர் பாத்வே நடக்கல அப்படின்னா நிச்சயமாக பலர் வெளியே இருக்கீங்க எனக்கும் தெரியும். தொடர்பு கொள்ளலாம். இணையத்துல பேர் போட்டு சர்ச் பண்ணுங்க அல்லது மேல பயோ லிங்க் இருக்கு. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பரவலாக பகிர்ந்துக்கு நண்பா. வழிகாட்டு தர்ற மாணவர்கள் இன்னும் பலர் வெளியே இருக்காங்க. அண்ட் அதுக்குண்டான வழிகாட்டுதல் என்னோட உறுதிமொழி என் சக்திக்குட்பட்டு நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னு.
அண்ட் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையா டாக்டர்? இதுக்கெல்லாம் முடிவு இல்லையா? நல்லது செய்றவங்கள நல்லது நடக்கிறது இந்த மாரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இதனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, எஸ் இத நம்புற சில பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. தீர்வு இருக்கு நண்பா. நிச்சயமான சத்தியமான தீர்வு இருக்கு. எப்ப தெரியுங்களா? என்னோட புள்ளைங்க இந்த 1000 பேருக்கு மேல அடுத்த 2 வருஷத்துல அவங்க வேலை செய்யறப்ப, அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நான் சொல்லி சொல்லி வழிகாட்டுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுதான் நீங்க எனக்கு குடுக்க போற ஃபீஸ் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்துல 1000 மாணவர்கள் வெளிய 10,000 மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வர்றப்ப, எப்படிங்க 1000 பேருக்கு தனித்தனி ஃபேக் வீடியோ போடுவாங்களா? முடியாதுல்ல. அந்த நேரத்துல தனிநபர் தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயத்த பார்த்துக்கக்கூடிய ஒரு எம்பவர்மென்ட் அப்படின்னு ஒரு விஷயம். இதுதாங்க உண்மையான உருமாற்றம். என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா? நான் செய்றதுக்கு இதுதான் காரணம். அவங்க ஏன் அந்த விஷயத்த செய்றாங்கன்னு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நண்பா, எப்படி நெகட்டிவான வீடியோ மட்டும் தான் வைரல் ஆக்குவீங்களா? இந்த ஒரு தகவலையும் பரவலாக கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. அண்ட் கீழ கண்டிப்பாக நீங்க கமெண்ட் பண்ணலாம். பட் இந்த ஒரு கல்லூரிகள் பெயரும் குறிப்பிட தவிர்த்துங்க. பிகாஸ் நான் எப்பயுமே அதே கல்லூரிகள்ல நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க. நல்ல என்ன சொல்லுவாங்க கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. நல்ல காசஸ் இருக்கும். ஓகேங்களா? என்னோட ஒரே ஒரு விஷயம் தான். காஸ் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியன்ற ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ அத ஒட்டி கண்டிப்பாக எஸ் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. இந்த காணொளியும் பரவலாக பகிர்ந்துக்குங்க. இதுக்கு மேல காணொளி போட வேணாம்னு நினைக்கிறேன். இத பத்தி. ஆனா எஸ் சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அடுத்த பகிர்வும் இருக்கும். பரவலாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.